வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்களா? என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் பயங்கரமாக டயட் ஃபாலோ பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 95 kg இருந்தால் கூட இந்த மெத்தட் மூலமாக ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது என்ன மெத்தட், அது எப்படி பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் 100 kg இருந்தால் கூட இந்த மெத்தட் மூலமாக ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது என்ன மெத்தட்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட்னா இடைவேளை விட்டு விட்டு, ஃபாஸ்டிங்னா சாப்பிடாம இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஸட் டைமில் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற டைம் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஆகும். நாம ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது நம்ம பாடியில இருக்கிற ஃபேட் எல்லாமே பர்ன் ஆகும். இதனால வெயிட் லாஸ் ஆகும். செகண்ட், செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். நம்ம பாடியில மொத்தமாவே செல்ஸால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த செல்ஸ்ல ஓல்டு செல்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் ஆகி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். தேர்ட், பிரெயின் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகும். நம்ம பிரெயின்ல இருக்கிற ஓல்டு செல்ஸ் எல்லாமே டிஸ்போஸ் ஆகி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதனால அல்சைமர் டிசீஸ், கேன்சர் போன்ற பல நோய்களை இது பிரிவென்ட் பண்ணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்க்கலாம். நீங்க ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 4 hours நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் லெவல் ட்ராப் ஆகும். 12 hours ஃபேட் பர்னிங் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ற எக்ஸஸா இருக்கிற சுகர்ஸ் எல்லாமே லிவர் குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி லிவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பாடிக்கு எப்பப்போ எனர்ஜி தேவையோ அப்போ அந்த லிவர்ல இருந்து குளுக்கோஸ் மூலமா எனர்ஜியை எடுத்துக்கும். நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்போ லிவர்ல இருக்கிற குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜியை எடுத்துக்கும். இதனால லிவர்ல இருக்கிற குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் பர்ன் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்க 12 hours தாண்டி 14, 16 hours ஃபாஸ்டிங் பண்ணும்போது உங்க உடம்புல HGH ஹியூமன் growth ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் தான் ஃபேட் பர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லிவர்ல இருக்கிற குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா பர்ன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம உடம்புல ஃபேட் பர்னிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த HGH ஃபேட் பர்னிங்க்கு மட்டும் இல்ல, போன் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு, மசில் பில்டப் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நீங்க 18 hours மேல ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல ஆட்டோபேஜிக் ப்ராசஸ் நடக்கும். அதாவது செல்ஃப் ஈட்டிங் ப்ராசஸ். உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத செல்ஸ் எல்லாமே டிஸ்போஸ் ஆகும். 36 hours மேல நீங்க ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா இந்த ஆட்டோபேஜிக் ப்ராசஸ் ரொம்ப சிவியரா இருக்கும். 48 hours மேல ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா நியூ செல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். இதனால உங்க பாடி, ஹேர், ஸ்கின் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். சரிங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி, அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் மொத்தமாக 5 types இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 16:8, அதாவது 16 hours நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். 8 hours நீங்கள் சாப்பிடலாம் ஈட்டிங் விண்டோ. செகண்ட் 7 days, அதாவது வீக்லி 7 days இருக்குது. அதில் 5 days நீங்கள் ஈட்டிங் விண்டோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 2 days ஃபாஸ்டிங் இருக்கணும். தேர்ட் ஈட் ஸ்டாப் ஈட், வீக்லி 7 days இருக்கு. அதில் 5 days நீங்கள் ஈட்டிங் விண்டோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 2 days நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த 2 days எப்போனா, மண்டே டியூஸ்டே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா வெனஸ்டே நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். தேர்ஸ்டே ஃப்ரைடே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாட்டர்டே நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். இந்த மாதிரி 2 days ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபோர்த் ஆல்டர்னேட் டேஸ், அதாவது 1 day விட்டு 1 day நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். நேற்றுக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும், நாளைக்கு ஈட்டிங் விண்டோ, அடுத்த நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் ஆல்டர்னேட் டேஸ். ஃபிஃப்த் வாரியர் டயட். இதில் 20:4, அதாவது 1 meal a day அந்த கான்செப்டில் தான் இந்த வாரியர் டயட் இருக்கும். இதை எல்லா டேஸும் ஃபாலோ பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுறது 16:8 அல்லது 5:2 இந்த டயட் தான் மோஸ்ட்லி பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க.
இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு 5 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட், உடனே நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பற்றி டீட்டெயிலாக தெரியும். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், நாளையில இருந்தே நான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இம்மீடியட்டாக டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஃபாலோ பண்ணால் சில பேருக்கு இதனால டயர்ட்னஸ் வரலாம், ஸ்டொமக் பெயின், ஸ்லீப்லெஸ், இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வரலாம். ஸோ நீங்கள் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். லைக் நீங்கள் வந்து டின்னரை ஏர்லியாக சாப்பிட்ருங்க. ஒரு 7 o'clock 6 o'clock வரை டின்னரை சாப்பிட்டுட்டு மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 10 o'clock 11 o'clock இந்த மாதிரி லேட்டாக சாப்பிடுங்க. டின்னரை ஏர்லியாக சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக சாப்பிடுங்க. அப்போ அந்த டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடையில கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும், கேப் கிடைக்கும். அந்த டைமில் வந்து ஃபாஸ்டிங் இருங்க. அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸு வேறு எந்த ஃபுட்ஸுமே சாப்பிடாம ஒன்லி ஃப்ளூயிட் வாட்டர் இன்டேக் மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட், என்னென்ன சாப்பிடலாம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம என்னென்ன சாப்பிடலான்னா, ஃபாஸ்டிங் டைம் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு எதுவுமே தொடக்கூடாது. க்ரீன் டீ குடிக்கலாம், ஹெர்பல் டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம் வித்தவுட் சுகர் அண்ட் மில்க். பிளாக் காஃபி, பிளாக் டீ, ஹெர்பல் டீ, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளூயிட் இன்டேக்கை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் குடிக்கிறதுக்கு டைமே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் வாட்டரில் 1 pinch ஆஃப் சால்ட்டு போட்டு அதை கூட நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்புக்கு எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய தேவைப்படும். இது குடிக்கிறது மூலமாக உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸும் கிடைக்கும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரியே. தேர்ட், ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கவே கூடாது. எப்பாடா நான் 12 hours ஃபாஸ்டிங் இருந்தேன், இனி ஹெவியாக 1 bucket பிரியாணி இல்லைன்னா ஹெவி மீல்ஸ் சாப்பிட போகிறேன் அப்படின்னு டப்புன்னு நீங்கள் வந்து ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கவே கூடாது. நீங்கள் ஃபாஸ்டிங் முடிஞ்சதும் நீங்கள் வந்து மைல்டாக சாஃப்டாக ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ஸ்மூதியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா கஞ்சியாக எடுத்துக்கலாம், பாயில்டு வெஜிடபிள்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி மைல்டாக எடுத்துக்கிட்டு 15 to 20 minutesக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கலாம். 4, ஈட்டிங் விண்டோவில் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்னா, நான்வெஜ்ஜில் சிக்கன், ஃபிஷ், எக் எடுத்துக்கோங்க. மற்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுங்க. சுண்டல், வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுங்க. பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக எடுங்க. டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுங்க. நட்ஸ் ஐட்டம்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுங்க. ஒயிட் ரைஸ், மைதா, சாக்லேட்ஸ், அப்புறம் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க. 5th, இந்த ஃபாஸ்டிங்கை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் லாக்டேட்டிங் உமனாக இருக்கீங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை 70 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.